இன்னுயிர் நீத்த மதிப்பிற்குரிய ஐயா ஐயா கேப்டனுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த 16ஆம் நாள் நினைவு தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைய நாள் மார்கழி மாதம் தனுர் மாத அமாவாசை. அனும ஜெயந்தி, அனுமன் பிறந்த நாள் இன்று அனும ஜெயந்தி, அனுமர் பிறந்த நாள். ஒரு சில நாட்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கிறது புண்ணியம், இறப்பு நாளோ அல்லது நினைவு நாட்களோ. இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு சில நாட்கள் ஒரு சில புண்ணியமான வாழ்க்கைகள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அது போன்று நமது ஐயா கேப்டன் அவர்களுக்கு இந்த அனும ஜெயந்தி அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று கண்ட நங்கை கண்ட அயலார் ஊரு, அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அடித்து காப்பார். பஞ்சபூதங்களின் ஆன்மாவாக பிறந்தது அனுமர். பஞ்சமுக ஆஞ்சநேயர், சாந்த ஆஞ்சநேயர், பக்த ஆஞ்சநேயர் அவருடைய நாட்களிலேயே இந்த கேப்டன் ஐயா அவர்களுக்கு நினைவு நாள் அரிசிக்கப்பட்டிருக்கிறோமே என்றால் அந்த ஆன்மா செய்த புண்ணியம். அது மட்டுமல்ல, நம்ம தொலைக்காட்சியில கேப்டன் ஐயாவுடைய சபம் போகும்பொழுது பார்த்திருப்போம். நான் மிகைப்பட பெருமைக்காக சொல்றது இல்ல, என்ன யார் பெருமையை பேசினாலும் அதை நான் ஒத்துக்கிறது இல்லை கிடையாது. வாத்தியாரே நீங்க அப்படிங்க இப்படிங்க என்ன எனக்கு கொஞ்ச நாள் 2 வார்த்தை எப்ப 3ஆம் வார்த்தை கட் பண்றோம். என்ன மிகப்பட பேசினாலும் பிடிக்காது, என்னை இகழ்பட பேசினாலுமே பிடிக்காது. நான் 2க்கு இடைப்பட்ட உண்மைதான் இல்லையா? அது போல நான் யாரையும் மிகப்பட பேசுறது 2ஆம் பட்சம். நிறைய தலைவர்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்லது நடிகராக இருந்தவர்கள் எத்தனையோ பேர் ஆன்மா சாந்தி அடைந்திருக்கிறது, இடுகாடு வரை பிரேதம் சென்றிருக்கிறது. என் வயசுக்கு ஒரு சிலர் நானும் தொலைக்காட்சியில பார்த்திருக்கிறேன். கருடன் வட்டமிட்டு சென்றது கேப்டன் ஒருவருக்கு மட்டும்தான். பிரேதம் போகும் பொழுது மேல கருடன் வட்டமிட்டது கேப்டன் ஒருவருக்கு மட்டும்தான். இது போன்று எல்லாருக்கும் அந்த நிலை கிடைக்காது. அப்பெல்லாம் நிறைய கருடன் இருந்தது. வாரம் பார்ப்போம், இப்ப யார கருடன் பார்க்க முடியுதா? இல்ல, சீக்கிரம் பார்க்க முடியாது. ஒரு சில புண்ணிய ஆன்மாக்களுக்கு தான், ஒரு சில புண்ணிய ஆன்மாக்களுக்கு மட்டுமே தான் இது போன்று ஒரு சில அறிகுறிகளை காண முடியும். ஐயாத்தோப்பு முத்துலிங்க செத்தப்ப நான் ஒரு கனவு ஒண்ணு கண்டேன். என்னங்க? வாலிமோட்ச நாடகம், வாலிமோட்சம் தெருக்கூத்துல பெருவாங்கன்னு புண்ணியமா கொய்யாத்தோப்பு முத்துலிங்கம் பானம் அப்படி சாட்ச மாதிரி, பானம் போட்ட மாதிரி ரதத்துல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி மேல போயிட்டே இருக்க. அது அவன் செய்த புண்ணியம். அது போன்று ஒரு சில கலைஞர்களுக்கு, ஒரு சில தலைவர்களுக்கு இது போன்ற அம்சம் ஒரு நாட்கள் கிடைக்கிறது என்பது அவரவர்கள் செய்த ஆன்மா செய்த புண்ணியம். அது போன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினை நிர்வகித்து அந்த நிறுவன தலைவனாக நின்று இந்த தமிழகத்தை மென்மேலும் கொண்டு வர வேண்டும் என்ற அயராது பாடுபட்டு எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை தந்து திரைப்பட சங்கத்தின் தலைவனாக பல காலம் அந்த தலைமை பதவியை வகித்து மக்களுக்காகவே குரல் கொடுத்து அந்த குரல் மக்களுக்காகவே கொடுத்து சீர்கேடாகி நிலைத்தடுமாறி போனது. தமிழகத்தால் நிலைத்தடுமாறி போன ஒரு தலைவர் நமது ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். கருணை கடலா